அக்ஷய திருதியா, இந்த பேர் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயம். கேட்ட உடனே மனசுல வர்றது என்ன? தங்கம் வாங்குறது, கரெக்டா? ஆனா உண்மையிலே இந்த நாளோட மகத்துவம் அது மட்டும்தானா? வாங்க, இந்த புனித நாளோட உண்மையான ஆழமான அர்த்தம் என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, அப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்விக்கே வருவோம். அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பா தங்கம் வாங்கணுமா? ஏன்னா டிவியில பேப்பர்ல எல்லா பக்கமும் விளம்பரங்களா பார்த்து பார்த்து நம்மள அப்படி நம்ப வச்சுட்டாங்க இல்லையா? ஆனா அதோட உண்மையான பின்னணி என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம இந்த அக்ஷய திருத்தியா அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துடலாம். அதோட அடிப்படை அர்த்தம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் ஈஸியா விளங்கிடும். பாருங்க, இந்த நாளோட மொத்த சக்தியுமே அதோட பேர்லயே இருக்கு. அட்சயம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அழியாத அல்லது குறையாதன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, அன்னைக்கு நாம என்ன ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிச்சாலும் சரி, அது பன்மடங்கு பெருகும். இதுதான் அதோட அடிப்படை தத்துவம். சரி, இந்த பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? இதோட பின்னணி என்ன? இது வெறும் தங்கம் பணம் வாங்குறதுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த நாள்ல செய்யப்படுற எந்த ஒரு முதலீடும் சரி, நாம பண்ற பூஜைகளும் சரி, குறிப்பா தான தர்மங்களும் சரி, எது செஞ்சாலும் அது பல மடங்கா பெருகி நமக்கு முடிவே இல்லாத நல்ல பலன்களை கொடுக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இது வெறும் பொருள் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க, நம்மளோட புண்ணியத்தை பெருக்கிறதும் இதுல அடங்கும். இந்த நம்பிக்கை சும்மா வரல. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி நம்ம புராணங்கள்ல எத்தனையோ அற்புதமான கதைகள் இருக்கு. இந்த கதைகள் ஒவ்வொன்றும் அக்ஷய திருதி நாளோட மகத்துவத்தை நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லுது. உங்களுக்கு எல்லாருக்கும் அக்ஷயா பாத்திரம் கதை ஞாபகம் இருக்கும் இல்லையா? பாண்டவர்கள் வனவாசத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ திரௌபதிக்கு சூரிய பகவான் ஒரு பாத்திரத்தை கொடுத்தாரு. அதிலிருந்து அல்ல அல்ல அன்னம் வந்துட்டே இருக்கும், குறையவே குறையாது. அந்த அற்புதம் நடந்ததும் இதே அக்ஷய திருத்தி அன்னைக்கு தானா. பாருங்க, இதுதான் குறையாத வளத்தோட மிகச்சிறந்த உதாரணம். அடுத்த கதை ஆதிசங்கர் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது. ஒரு ஏழை பெண்மணிக்கு எப்படியாவது உதவணும்னு நினைச்சு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறார். என்னாச்சு தெரியுமா? அந்த வீட்ல தங்க நெல்லிக்கனி மழையா கொட்டுச்சு. ஒரு சின்ன கருணையால எவ்வளோ பெரிய செல்வம் பெருகிருக்கு பாருங்க. இந்த நாளோட சக்திய இதை விட அழகா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, செல்வத்துக்கெல்லாம் அதிபதின்னு நாம சொல்ற குபேரன் இருக்கார் இல்லையா, அவர் தேவலோகத்தோட நிதி பொறுப்பை ஏத்துக்கிட்டதும் இதே மங்களகரமான நாளில தானா. அதனாலதான் இந்த நாள் செல்வம், செழிப்பு இதோடெல்லாம் ரொம்ப ஆழமா தொடர்புபடுத்தப்படுது. செல்வம் மட்டும் இல்லைங்க, அறிவு செல்வமும் பெறுகிறதுக்கு இது ஒரு உகந்த நாள். ஏன்னா நம்ம வேதவியாசர் மகாபாரதம் மாதிரி ஒரு மாபெரும் இதிகாசத்தை எழுத ஆரம்பிச்சதே இந்த அக்ஷய திருத்தியா அன்னைக்கு தான். இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு புது முயற்சியை தொடங்கவும் அறிவை பெருக்கிக்கவும் இது ரொம்பவே விசேஷமான நாள். சரி, இவ்வளவு நேரம் இதோட சிறப்பை பார்த்தோம். இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு வருவோம். ஒருவேளை தங்கம் வாங்க முடியல, என்ன பண்றது? கவலையே படாதீங்க. தங்கத்துக்கு ஈடான அதே அளவுக்கு மங்களகரமான பல பொருட்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வெள்ளி வாங்கலாம், அது ரொம்ப விசேஷம். அப்புறம் மங்களத்தோட அடையாளமான மஞ்சள், அட்சதை அரிசி இதெல்லாம் வாங்கலாம். மகாலட்சுமியோட அம்சமா பார்க்கப்படுற கல்லுப்பு வாங்குறது ரொம்ப நல்லது. வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருக புது பாத்திரங்கள் வாங்கலாம். இல்லைனா நம்ம அறிவை பெருக்கிற மாதிரி புத்தகங்கள் வாங்கலாம். இது எல்லாமே தங்கம் வாங்குறதுக்கு இணையான பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்படுது. ஆனா நாம இப்ப பார்த்தோமே, இந்த எல்லா பொருட்களையும் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப உயர்ந்த, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செயல் இந்த நாள்ல நாம செய்ய முடியும். அது என்ன தெரியுமா? அதுதான் தானம். இந்த விஷயத்த நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு உண்மையிலேயே தேவை இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடோ உடுத்த உடையோ இல்ல தானியங்களோ தானமா கொடுக்கறது நீங்க தங்கம் வாங்குறத விட பல மடங்கு புண்ணியத்தையும் மனநிறைவையும் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அன்னைக்கு பெருக வேண்டியது நம்மளோட பொருள் மட்டுமில்ல, நம்மளோட புண்ணியமும் கூடத்தான். அப்போ வரப்போற இந்த அட்சய திருத்திய அன்னைக்கு நீங்க பெருக்க விரும்புற அந்த அழியாத செல்வம் எது? அது உங்களுடைய அறிவா, உங்க ஆரோக்கியமா, இல்ல மத்தவங்க மேல காட்டுற அன்பா, கருணையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையான அல்லல்ல குறையாத செல்வம் நமக்குள்ள இருந்துதான் தொடங்குது.